வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை நல்லா உருக்கி சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து இதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தை தாளிக்காமல் பச்சையாக சேர்த்தா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடணும். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இந்த மாவில் சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு நல்லா ஊறி தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது. இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். இப்போ தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை இந்த மாதிரி ஊற்றி பரத்தி விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான கோதுமை மாவு தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த தோசைக்கு எந்தவித சட்னியும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.